ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் மீ அகஸ்டின் பிராண்டோ. ஸோ நம்ம வீடியோவில் நிறைய பிளெண்டர் பற்றி லைவ் செஷன் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அதை கண்டினியூ பண்ணி நான் என்னன்னா பேசிக்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பிளெண்டர் எப்படி கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நான் பேசிக் இன்ட்ரோ வீடியோவாக இந்த வீடியோ ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிளெண்டர் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா நீங்கள் பிளெண்டரில் அதோட அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு பிளெண்டர் இன்ஸ்டால் பண்ணீங்க. இப்போ இந்த மாதிரி பேனல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு இந்த ஃப்ரண்ட் பேனலில் நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலும் இந்த ஃப்ரண்ட் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் ஃபோட்டோஷாப்பில் நியூ ப்ராஜெக்ட் ஃபைல் கேட்குற மாதிரி இதில் இதுலேயும் ஜென்ரலில் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ப்ராஜெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணணும் எப்படி உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த கியூப் டிஃபால்ட்டா அதுல இருக்கும் அண்ட் இந்த கேமரா இருக்கும் அண்ட் இந்த லைட் இருக்கும். ஓகேவா? இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற வியூ போர்ட். இதுல தான் 3D ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ண போறோம். இதை எப்படி 3D சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, XYZன்ற 3 டைமென்ஷனை மீன் பண்ணி தான் இது 3D ஆங்கிள் அப்படின்றத சொல்றோம். 3 டைமென்ஷனல் வியூ. ஓகேவா? இதுல உள்ள பேசிக் நேவிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் இன், ஸ்க்ரோல் டவுனு அண்ட் ரொட்டேட்டு, இதெல்லாம் தான். நம்ம ஒரு 3D ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு எல்லா ஆங்கிளுமே பார்க்கணும். ஸோ அதுக்கான இதை பார்ப்போம் இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ நான் மவுஸ்ல இருக்கிற மிடில் பட்டனை ஸ்க்ரோல் பண்றேன் அப்படின்னா ஜூம் இன், ஜூம் அவுட் ஆகும். ஓகேவா? ஜூம் இன், ஜூம் அவுட். ஓகேவா? மிடில் பட்டனா நான் ஸ்க்ரோல் பண்றேன், அது ஸ்க்ரோல் ஜூம் இன், ஜூம் அவுட் ஆகுது. ஸோ இது டூல் தான் இங்க இருக்கு மேனுவலா பண்றதுக்கு. ஓகேவா? இது இந்த ஜூம் பட்டன் இங்க இருக்கும். ஓகேவா? இந்த பேனல்ல இந்த சைட்ல இருக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா மூவ் பண்றது. ஆக்சுவலா இங்க மூவ் பண்றது, அங்க போய் செலக்ட் பண்ணி அதை மூவ் பண்ணணும். அதை நீங்க இங்க வியூ போர்ட்லயே பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி மிடில் பட்டன் இருக்குல்ல, அந்த மிடில் பட்டனை கிளிக் பண்ணி ஆக்சுவலா மவுஸ்ல உள்ள அந்த ஸ்க்ரோலிங் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டடா இதை நீங்க மூவ் பண்ணி பார்த்துக்கலாம், லெஃப்ட் டு ரைட்டு. அண்ட் இங்க அதே எம்டி ஸ்பேஸை மிடில் பட்டன் வச்சு கிளிக் பண்றீங்க அப்படின்னா ஆங்கிள் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஆங்கிள் வியூவை நீங்க ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இது பேசிக்கான நேவிகேஷன். ஓகே, இப்போ நம்மளுக்கு பேசிக்கா அதிகபட்சம் நம்மளுக்கு தேவைப்படிய டூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவ், ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேல். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்றதுக்கு அண்ட் ரொட்டேட் பண்றதுக்கு அண்ட் ஸ்கேல் பண்றதுக்கு. ஓகே, இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கிற இந்த டூல் பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கான இதுதான். இது செலக்ஷன்ன்றது இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலர் அவுட்லைன் தெரியுதுல, இது செலக்ஷன். ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிருக்கோம் அப்படின்றது. இதுவே லெஃப்ட் கிளிக் பண்ணி எம்டி இடத்துல லெஃப்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது டீசெலக்ட் ஆயிட்டுன்றத விஷயம். ஓகேவா? செலக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் டீசெலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பாத்தீங்கன்னா மூவ் செலக்ஷன். மூவ் செலக்ஷன்ன்றது இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாரி கிஸ்மோ, இதோட பேர் கிஸ்மோ. எல்லா 3D சாஃப்ட்வேர்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை மேலே மூவ் பண்றதுக்கு இந்த ஏரோ மார்க்கை பிடிச்சி மேலே இழுத்தோம் அப்படின்னா இது மேலே மூவ் ஆகும். அண்ட் எந்த ஆங்கிள் வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? XYZ அண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ். ஓகே, நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது ரொட்டேஷன். ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டிகிரியில வேணும்னாலும் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது இந்த மூவ் டூல் அது இந்த ஸ்கேலு இதெல்லாமே கீழே ஒரு பேனல், அதாவது இந்த இடத்துல ஒரு பேனல் இருக்குல்ல, இந்த பேனல் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும்போது எல்லா ஆப்ஜெக்ட்டும் சரி, எல்லா மெனு கிரியேட் பண்ணும் போதும் இது சைட்ல ஓப்பன் ஆகும். இதுல ப்ரொசீஜரெல்லாம் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பண்ணிக்கலாம். 90 டிகிரியில வேணும் ரொட்டேஷன் அப்படின்னா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 90 டிகிரிக்கு கொடுத்துக்கலாம். அண்ட் அது மாதிரி ஆங்கிள்ஸ்க்கான செட்டிங்ஸை இதில் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஸ்கேலிங்கும் அதே தான். நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்கேல் பண்றீங்க அப்படின்னா லைக் இங்க வந்துச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி இங்க ஒரு மெனு வந்துருச்சு பாருங்க. இந்த மெனுல நீங்க மேனுவலா நம்பர்ஸ் டைப் பண்ணியும் அளவு வச்சுமே நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஸ்கேலிங். ஓகே, இது எல்லாமே சேர்ந்ததுதான் டிரான்ஸ்ஃபார்ம். டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது எல்லா, அதாவது கிஸ்மோல எல்லாமே இருக்கும். ரொட்டேஷன் இருக்கும், ஸ்கேலிங் இருக்கும் அண்ட் மூவ் டூலும் இருக்கும். ஓகேவா? இதான் டிரான்ஸ்ஃபார்ம் டூல். ஸோ நீங்க இதை வச்சு மூவ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், லைக் ஸ்கேல் பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரீ ஹேண்டடா ஒரு ஆப்ஜெக்ட் எந்த ஒரு பொசிஷனும், அதாவது ஒரு எந்த ஆங்கிளும் இல்லாம நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா சென்டர்ல இருக்கிற அந்த ஒயிட் ரவுண்ட் இருக்குல்ல, இதை ஹோல்டு பண்ணி நீங்க ஆக்சுவலா அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 4 டாட் உள்ள ட்ராக் காட்டும். இதை நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஃப்ரீ ஹேண்டடு. பட் நீங்க ஃபாலோ பண்ற மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணணும்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரோவா வரீங்க அப்படின்ற பட்சத்துல இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது ஒன்று. ஓகேவா? இதே மாதிரி நம்மளுக்கு வேற ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா இங்க இருக்குல்ல ஆட்ல மெஷ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதுல பிளேனு, கியூபு, ஷேப்ஸ், எல்லா ஷேப்ஸுமே இதுல இருக்கும். ஓகேவா? பேசிக்கான கூடிய ஷேப்ஸ், நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஷேப்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல யூவி ஸ்பியரை செலக்ட் பண்றேன். ஸோ இது யூவி ஸ்பியரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை மூவ் பண்ணி இங்க வச்சிடறேன். ஓகேவா? யூவி ஸ்பியர். இதே நீங்க ஷார்ட் மெத்தட்ல ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு தனி பேனலா ஓப்பன் ஆகும். இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். இந்த ஷார்ட்கட்ல நீங்க எங்க வேணாலும் ஓப்பன் பண்ணீங்க அப்படி ஷிஃப்ட் ஏ குடுத்தீங்க அப்படின்னா, இந்த பேனல் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க ட்ராக் பண்ணி எது வேணுமோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சிலிண்டர் இது எல்லாமே. ஓகேவா? இதுதான். இத வச்சு தான் நம்ம வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஷேப் வச்சு வச்சு தான் வந்து பண்ண போறோம். ஓகே. இப்போ நான் இத டெலீட் பண்ணணும் அப்படின்னா, டெலீட் அழுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆயிடும். ஓகேவா? நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்றேன். ஓகே. இது வந்து நான் ஒரு கியூப் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கியூப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இத அடுத்ததுக்கு வந்து மாடலிங்க்கான இடத்துக்கு கொண்டு போணும் அப்படின்னா, நீங்க வந்து இதுல மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கும். லைக் மோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒவ்வொரு வொர்க் ஸ்பேஸ் அதாவது வந்து ஒவ்வொரு வொர்க் ஸ்பேஸ தான் இதுல வந்து பிளெண்டர்ல பொறுத்தவரைக்கும் நெறைய பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ நான் அத பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் சொல்றேன். இப்போ பிளெண்டர்ல லேஅவுட்ன்றது வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு வொர்க் ஸ்பேஸ், ஆக்டிவ் வொர்க் ஸ்பேஸ். இப்ப இருக்க இந்த செலக்ஷன் ஆயிருக்கிறது ஆக்டிவ் வொர்க் ஸ்பேஸ். இந்த இதுல தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து மாடலிங்ல போயிட்டோம் அப்படின்னா, இதுக்கான டூல்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து இதுல நெறைய இருக்கும். சைடுல இருக்கிற டூல் பார் பார்த்தீங்கன்னா, நெறைய டூல்ஸ் இருக்கும். இது மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் நெறைய இருக்கும். ஸ்கல்ப்டிங் போனா ஸ்கல்ப்டிங்க்கு தேவையான டூல்ஸ் அதுக்கு இருக்கும். இது ஒரு வொர்க் ஸ்பேஸ். அண்ட் வந்து இது எடிட்டிங் போனீங்கன்னா, யுவி எடிட்டிங் போனீங்க அப்படின்னா, அதுக்கான வொர்க் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் போனீங்கன்னா, அதுக்கான வொர்க் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கான பேனல்ஸ், அதுக்கான வொர்க் ஸ்பேஸ் எல்லாமே இதுல வந்துரும். ஓகேவா? ஷேடிங்ஸ் போறீங்க அப்படின்னா, அதுக்கான வொர்க் ஸ்பேஸ் வரும். அதுக்கான ஸ்பேசஸ் அந்த இதெல்லாமே இருக்கும். இது மாரி ஒவ்வொன்னுத்துக்குமே வந்து தனித்தனியா இருக்கும். அனிமேஷனுக்கு தனியா இருக்கும். அண்ட் ரெண்டரிங் தனியா இருக்கும். அண்ட் அந்த மாரி காம்போசிஷன், ஜாமெட்ரி நோட், ஸ்கிரிப்டிங். ஓகேவா? ஸோ நம்ம அதிகபட்சம் இப்போதைக்கு மாடல் பண்றதுக்கு தேவையான டூல்ஸ் அதாவது வந்து வொர்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் மோடும் அண்ட் வந்து எடிட் மோடும் தான் தேவைப்படும். மோஸ்ட்லி அதாவது பாலிகான்ல மாடல் பண்றது அப்படின்னா. ஓகேவா? எடிட் மோட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும் அப்படின்னா, இதோ இருக்கு பாருங்க. இது மேல இருக்கிற பேனல் பார்த்தீங்கன்னா, இது வந்து வெர்டிசஸ், இது வந்து எட்ஜஸ் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்ன்றது வந்து இது எல்லாமே ஃபில் ஆனது தான் ஃபேஸ். லைக் இந்த ஆப்ஜெக்ட். இப்ப நான் செலக்ட் பண்ணோனே காட்டுதுல, இந்த இடம் தான் வந்து ஃபேஸ். ஓகேவா? இது பேரு வந்து ஃபேஸஸ். இதெல்லாம் அதாவது 4 வெர்டிசஸ் சேர்ந்திருக்கு. 4 வெர்டிசஸ் சேர்ந்தது வந்து ஜாயின் பண்றது வந்து ஒரு லைனு. அந்த லைனோட பேர் வந்து உங்களுக்கு வந்து எட்ஜஸ். எட்ஜஸ கனெக்ட் பண்றது 4 எட்ஜஸ் கனெக்ட் ஆனுச்சு அப்படின்னா, ஒரு ஃபேஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? இதுதான் பேசிக்கா உள்ள 3Dக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு மாடலிங் சாஃப்ட்வேர்க்கான அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த பாக்ஸ் உருவானதுக்கான எக்ஸ்பிளனேஷன இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். இந்த பாக்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து அ ஃபுல்லா டாட்ஸ் அதாவது வந்து வெர்டிசஸ் வந்து எட்ஜஸா உருவாகும். எட்ஜஸ் வந்து ஒரு 4 எட்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு ந ஒரு ஒரு பிளேன் உருவாகும். பிளேன் மீன்ஸ் இந்த ஃப்ரண்ட் மேல இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ். ஓகேவா? ஃபேஸ் கிரியேட் ஆகும். இந்த ஃபேஸ் வந்து எல்லா இடத்துலயும் கிரியேட் ஆயிருக்கிறதுக்கு காரணம் வந்து வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். இத வச்சு தான் பண்ண போறோம். அதாவது ஒரு டிசைன கிரியேட் பண்றதுக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி அதிகபட்சம் தேவைப்படக்கூடிய டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த எடிட் மோட்ல தான் அதிகமா இருக்கும். ஸோ இந்த எடிட் மோட இந்த மாரி பொசிஷன்லாம் பண்ணி தான் இந்த மாரி ஆப்ஜெக்ட்ட வந்து மூவ் பண்ணி அண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடிட் பண்ணி தான் வந்து இத ஒரு டிசைன வந்து உருவாக்க முடியும். ஓகேவா? இதெல்லாம் வந்து எடிட் பண்ணி தான். அதாவது எடிட் மோடுன்றது வந்து அந்த அந்த ஒரு மாடிஃபிகேஷன கிரியேட் பண்றதுக்கு அண்ட் வந்து அந்த டிசைன உருவாக்குறதுக்கான இடம் தான் இது வந்து இது. ஓகேவா? இப்போ நான் இத வந்து நான் செஞ்சு காட்டினா தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதனால வந்து நான் என்ன பண்றேன்னா, எடிட் மோட்ல இருக்கக்கூடிய டூல்ஸ் அதாவது வந்து இங்க சைட்ல இருக்கிற டூல் பார்ஸ். இந்த டூல் பார் அண்ட் வந்து பேசிக்ஸ் அதுல இருக்கக்கூடிய ஷேப்ஸ வச்சு நான் ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணுவேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோல உங்களுக்கு வந்து சொல்றேன். லைக் வந்து இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிடுறேன். அதிகபட்சம் மோட்ஸ் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் மோட் தான். ஆப்ஜெக்ட் மோடு, எடிட் மோடு தான். ஆப்ஜெக்ட் மோட்ல வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ட இன்சர்ட் பண்ண போறோம். நான் வந்து ஷார்ட்கட்ல ஷிஃப்ட் ஏ குடுத்து இந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு சிலிண்டர கிரியேட் பண்றேன். சிலிண்டர் கிரியேட் பண்ணேன்னா, இதோட பொசிஷன வந்து நான் மேல தூக்கணும். ஸோ இந்த ஆங்கிள்ல தூக்கும்போது சில இடத்துல வந்து மாறிடும். ஸோ அதனால வந்து நீங்க வந்து வியூஸ வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். அதிகபட்சம் தேவைக்கூடிய வியூஸ் வந்து ஃப்ரண்ட் வியூவும், லெஃப்ட் வியூவும் தான். ஆக்சுவலா 4 வியூ தேவைப்படும். ஃப்ரண்ட் வியூ, லெஃப்ட் வியூ, டாப் வியூ அண்ட் பாட்டம் வியூ. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஃப்ரண்ட் வியூல வச்சுக்கிட்டு இத பொசிஷன வந்து மேல தூக்குறேன். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன இந்த ஆப்ஜெக்ட் மேலேருந்து மேல தூக்கி வச்சுக்கிறேன். அண்ட் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் வியூ தேவைப்படுது. ஓகேவா? லெஃப்ட் வியூக்கு 3 அழுத்துனீங்க அப்படின்னா, லெஃப்ட் வியூக்கு மாறிடும். ஓகேவா? இது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. அண்ட் வந்து நீங்க நடுப்புற ஜஸ்ட் ஜெனரலா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அ ச எம்ப்டி ஸ்பேஸ்ல கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணீங்க. அதாவது மிடில் பட்டன சூஸ் பண்ணி டிராக் பண்ணீங்க அப்படின்னா, பெர்ஸ்பெக்டிவ் வியூக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஆயிடும். ஓகேவா? இப்போ நான் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து இங்க சூஸ் பண்ணி தூக்கி வச்சிருக்கேன். ஓகேவா? இங்க இருந்தத தூக்கி இங்க வச்சிருக்கேன். ஓகே. இது பொசிஷன்ல வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ராக்கெட் டிசைன வந்து நான் பண்ண போறேன். அத நான் எடிட் மோடுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்றேன். எடிட் மோட் ஸ்விட்ச் ஆன் பண்ணோனே, இது வந்து செலக்ஷன்ல இருக்கிறதுனால, எல்லா எல்லாமே வந்து ஃபேஸஸ் எல்லாமே வந்து வெர்டிசஸ் எல்லாம் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் மறுபடியும் வந்து ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகேவா? சூஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ராக்கெட்டோட ஃப்ரண்ட் வியூ வந்து ஷார்ப்பா இருக்கணும். இல்லையா? ஷார்ப்பா இருக்கணும்.
ராக்கெட்டோட ஃப்ரண்ட் வியூ வந்து ஷார்ப்பா இருக்கும். இப்போ நீங்க வந்து இந்த பொசிஷன்ல இந்த மாதிரி வியூ இருக்குல்ல, இதுல வந்து நீங்க இப்படி செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்றீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிருக்கும். ஆனா பேக் சைடு செலக்ட் ஆயிருக்காது. ஏன்னா வந்து எந்த அளவுக்கு விஷுவல் வந்து ஃப்ரண்ட் வியூல தெரியுதோ, அதாவது வந்து இது எல்லாமே க்ளோஸ்டா இருக்கும். இத வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து எக்ஸ்ரே மோடுன்னு ஒண்ணு இருக்கும். லைக் வந்து இங்க இருக்குல்ல மேல, இதோ இருக்குல்ல எக்ஸ்ரே டாகுல் எக்ஸ்ரேன்னு இருக்குல்ல. இது வந்து ஒவ்வொரு வியூ மோட் ஆக்சுவலா. இது வந்து எக்ஸ்ரே மோட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஆங்கிள் வந்து இப்படி தெரியும். அண்ட் இப்போதைக்கு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாவே செலக்ட் ஆயிடும். ஓகேவா? இந்த ஆங்கிள் இருந்து அதாவது ஃப்ரண்ட் வியூல இருந்து மொத்தமா செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, இது மொத்தமா செலக்ட் ஆயிடும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் இடத்த வந்து அதாவது முக்கோணமா கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நான் அதுக்கு என்ன சூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த டூல் பார் சைடு டூல் பார்ல எடிட் மோட்ல இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து எக்ஸ்க்ளூட் கொடுக்குறேன். எக்ஸ்க்ளூட் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரண்ட் அண்ட் மேலே தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போறேன். இப்போ எக்ஸ்க்ளூட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டு ஸ்கேல் பண்ண போறேன். ஸ்கேல் டூல செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து மொத்தமா ஸ்கேல் பண்றேன். இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆகும் அண்ட் வந்து க்ளோசர் ஆகும். ஓகேவா? இதை வந்து நான் இந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிறேன். இது மொத்த அளவு சின்னதாக்கிட்டு மறுபடியும் நான் வந்து எடிட் மோட் போறேன். எடிட் மோட்ல என்ன பண்றேன்னா ராக்கெட்டோட லென்த்தை இழுக்க போறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்பிளே மோட் ஆன் பண்ணிட்டு இது மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி பொசிஷனை இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிறேன். லைக் வந்து செலக்ஷன் இப்படி செலக்ட் பண்ணி எக்ஸ்க்ளூட் பண்றேன். கொஞ்சம் எக்ஸ்க்ளூட் பண்ணி அண்ட் எனக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் ரவுண்டான ஷேப்பாக எனக்கு வேணும். ஸோ அதனால வந்து ரவுண்டான ஷேப்காக இதை நான் பண்றேன். அண்ட் வந்து ஸ்கேல் பண்றேன் கொஞ்சம் லைட்டா இந்த அளவு. அண்ட் எகைன் வந்து எக்ஸ்க்ளூட் பண்றேன். அண்ட் வந்து லெஃப்ட் அதாவது வந்து நீங்க இப்படி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வியூ தெரியும். ஸோ ரொட்டேட் பண்ணி பார்த்து தான் எல்லா மாடலுமே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். மறுபடியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்கேல் பண்றேன். லைக் இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த லைனை வந்து கொஞ்சம் மேலே தூக்கணும் எனக்கு அப்படின்னா இதே மோட்ல வந்து செலக்ஷன் இப்படி செலக்ட் பண்ணி பொசிஷனை லைட்டா இப்படி தூரத்துக்கு மேலே தூக்கிக்கலாம். ஓகேவா? தூக்கிக்கிட்டு ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொரு மெஷ் எடுத்துட்டு வரேன். அது வந்து பாத்தீங்கன்னா கோன் எடுத்துட்டு வந்து வச்சு ஸ்கேல் பண்றேன். லைக் வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து பேசிக்கா தேவைன்றதுனால ஸ்கேல் பண்ணி அந்த இடத்துல இந்த கோன் ஷேப் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். ஒரு ராக்கெட்டோட பாட்டம் அண்ட் வந்து ஷேப்பு கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இதை நான் கொஞ்சம் லைட்டா ஸ்கேல் பண்ணேன். லைக் இந்த அளவுக்கு ஸ்கேல் பண்றேன். ஓகேவா? விங்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இந்த கியூப் இருக்குல்ல இதுல இருந்து டூப்ளிகேட் எடுக்கிறேன். ஷிஃப்ட் டி கொடுத்தீங்க அப்படின்னா இதுல டூப்ளிகேட் வரும். நான் டூப்ளிகேட் எடுத்து இந்த பொசிஷன்ல வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இதை ஸ்கேல் பண்ண போறேன். அதாவது ஸ்கேல்னா இந்த ஆங்கிள் நான் ஸ்கேல் பண்ண போறேன். அண்ட் வந்து இதை நான் வந்து அந்த ஷேப் மாரி ஆர்ச்சி ஷேப் மாரி கொண்டு வரணும் பேசிக்கா. ஓகேவா? இப்போ நான் ஃப்ரண்ட் வியூக்கு மறுபடியும் போய்க்கிறேன். இப்போ நான் எடிட் மோட்ல இதெல்லாமே நம்ம ஆப்ஜெக்ட் மோட்ல தான் பண்ணிக்கணும். ஸோ நான் எடிட் மோட்ல என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ரே வியூ வச்சுக்கிறேன். வெர்டிசஸை செலக்ட் பண்ணி நான் வந்து இந்த ஆங்கிளுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? அதாவது இதை நெருக்கின அளவுக்கு நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடைப்பட்ட கேப்ல வந்து ஒரு லைன் தேவைப்படுது. அந்த லைனுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த லூப் கட்டுன்னு ஒன்று இருக்குல்ல இதை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு லைன் அதாவது இந்த ஃபுல் பாக்ஸுக்குமே சுத்தி ஒரு லைன் வந்து கிரியேட் ஆகும். இது பேர் வந்து லூப் கட். லூப் கட்ன்றது வந்து அதை சரௌண்ட்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனக்கு வந்து அதாவது வந்து எட்ஜஸ் தேவை. ஸோ அதனால வந்து அந்த எட்ஜஸை கிரியேட் பண்றேன். அந்த எட்ஜஸ் கிரியேட் பண்ணும்போது வெர்டிசஸும் சேர்ந்து கிரியேட் ஆகும். அந்த இப்போ இருக்கிற பாக்ஸ் மாரி. ஓகேவா? நான் இப்போ இதுக்கு வந்து ஒரு கிளிக் பண்றேன். ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு விட்டுட்டேன். மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்னா செலக்ஷன் டூல் போய்க்கிறோம். செலக்ஷன் டூல்ல எனக்கு இந்த எட்ஜஸ் மட்டும் எனக்கு தேவை. ஓகேவா? இந்த இடத்த மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா பொசிஷன்ல ஒரு ஆர்ச் பொசிஷன்ல பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து மூவ் டூல கிளிக் பண்ணி ஸோ இந்த பொசிஷனுக்கு இதை இப்படி கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு ஸ்கேல் பண்ணி அதை வந்து பொசிஷன் பண்ணி வைக்க போறேன். ஓகேவா? இது வந்து டூப்ளிகேட் எடுத்து இந்த பொசிஷனை வந்து இங்க செலக்ட் பண்ணி இங்க வைக்கலாம். ஓகேவா? ரொட்டேட் பண்ணி இங்க வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா மிரர்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ண போறேன். ஸோ மிரருக்கு வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இங்க உள்ள பேசிக்கான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயம் பார்த்தோமா இந்த பேனல் பேர் தான் வந்து மாடிஃபையர் பேனல். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல ஆட் மாடிஃபையர்ல இருக்குல்ல இந்த ஆட் மாடிஃபையர்ல ஜென்ரேட்ல மிரர்னு இருக்கும். ஜென்ரேட் உள்ள போனீங்க அப்படின்னா மிரர்னு இருக்கும். மிரர் கொடுத்தீங்கன்னா இப்படி கிரியேட் ஆகும். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஐக்கானுக்கு அதாவது வந்து இங்க் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்க இப்ப இந்த ஆப்ஜெக்ட் சிலிண்டர் ஆப்ஜெக்ட் வந்து சென்டரா இருக்கு அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மிரர் ஆயிடும். ஓகேவா? நம்மளுக்கு வந்து இப்போ மிரர் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த 2 சைடு வந்துருச்சு. இப்போ இந்த 2 சைடும் நம்ம கிரியேட் பண்ணோம்ல. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா இதை வந்து அப்ளை கொடுத்தேன். அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஒன்னாயிடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த 2 சைடும் எனக்கு தேவை. ஸோ அதனால என்ன பண்றேன் ஷிஃப்ட் டி கொடுத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஆகும். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ற ஆப்ஜெக்ட் வந்து டூப்ளிகேட் ஆகும். டூப்ளிகேட் ஆனதை வந்து டாப் வியூ வச்சுக்கிட்டு அதாவது வந்து டாப் வியூவில் வச்சுக்கிட்டு டாப் வியூ வந்து மேலே இருக்கிற டாப் வியூவில் வச்சுக்கணும்.
ஓகேவா? இத நான் இப்படியே ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்ணி 90 டிகிரி இதோ இங்க காட்டுதுங்களா ரொட்டேட் நான் சொன்னேன்ல, அந்த ஆப்ஷன் வந்து இங்க ஒர்க் ஆகும். இத வந்து நான் 90 டிகிரிக்கு வைக்கிறேன். 90 டிகிரிக்கு வச்சுட்டு, அ இப்போ வந்து இத வந்து எங்க வேணுமோ அந்த இடத்துல பொசிஷனிங் பண்றேன். ஓகேவா? நான் இந்த அளவுக்கு வைக்கிறேன். ஓகேவா? இப்ப நீங்க ஆப்ஜெக்ட்ட பெர்ஸ்பெக்டிவ்ல திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பொசிஷன் ஆகியிருக்கும். ஓகே. இப்போ வந்து ராக்கெட் வந்து பேசிக்கா உள்ள ஒரு ராக்கெட் ஷேப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஷேடிங் பண்ணணும். எனக்கு வந்து கோல்டு கலர் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வேணும் அப்படின்னா, இந்த லேஅவுட்லயே வந்து மெட்டீரியல் செட்டிங்ஸ் இருக்கும். இந்த பேனல்ல பார்த்தீங்கன்னா, மாடிஃபையருக்கு கீழ அப்படியே வந்தீங்கன்னா, இந்த மாரி குளோப் ஐகான் மாரி வச்சு, அது வந்து மெட்டீரியல் ஷேடர் ஐகான். அந்த ஐகான வச்சு அங்க மெட்டீரியல்னு இருக்கும். நியூ குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு நியூ மெட்டீரியல் வந்து அப்ளை ஆகும். ஸோ நீங்க இந்த நியூ மெட்டீரியல வந்து கலர் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பேனல்ல வந்து இதோ இங்க இருக்குல்ல, இத வந்து கலர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இந்த கலர் சேஞ்சஸ் பார்க்கறதுக்கு நீங்க வந்து இந்த வியூ மோட்ஸ் இருக்குல்ல, இந்த மெட்டீரியல் பிரிவ்யூ மோட்ஸ் ஆக்சுவலா. இது வந்து மெட்டீரியலோட பிரிவ்யூ மோட்ஸ். இந்த மேல இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் அந்த ரவுண்ட் ஷேப்ல உள்ள அந்த சர்க்கிள் ஷேப்ல உள்ள ஐகான்ஸ் வந்து மெட்டீரியல் பிரிவ்யூ. அதிலேயே காட்டுது பார்த்தீங்களா? கர்சர் வச்சோனே. ஸோ அதனால வந்து இப்போ நான் என்ன பண்றேன்னா, மெட்டீரியல் பிரிவ்யூ மோடு வைக்கிறேன். மெட்டீரியல் பிரிவ்யூ வச்சா இந்த மாரி கலர்ஸ் காட்டும். ஓகேவா? உங்களோட மாடல் பண்ணக்கூடிய கலர்ஸ் வந்து காட்டும். இதே தான் வந்து ஷேடிங்ஸ்லயும் காட்டும். இததான் ஷேடிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஷேடிங் பேனல் கிளிக் பண்ணாலும், அங்க போனாலும் இதே தான் காட்டும். ஓகேவா? இதான் ஷேடிங் பேனல். இது வந்து கீழ இருக்கிறது வந்து நோட் சிஸ்டம். ஓகேவா? இப்போ நான் இதுக்கு வந்து கோல்டு கலர் அடிக்க போறேன். இப்ப நம்ம ஷேடிங் பேனல்ல இருக்கோம். ஸோ இப்போ கோல்டு கலர் அடிக்க போறோம். இதுக்கு வந்து கோல்டு கலர் வந்து கொஞ்சம் ஆரஞ்ச் டோன்ல லைட்டா இருக்கணும். ஸோ அதனால ஆரஞ்ச் டோன் வச்சுட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டாலிக் குடுக்குறேன். அண்ட் வந்து இந்த நோட் சிஸ்டத்துல வந்து மெட்டாலிக் ஃபுல்லா குடுக்குறேன். இதோ இங்கே தான் அதே தான் இங்கேயும் இருக்கும். இதோ இருக்குல்ல, இதே தான் இங்கே இருக்கும். அண்ட் வந்து ரஃப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். ஓகேவா? லைட்டா ஷைனியா வைக்கிறேன். ஸோ இப்போ இதே இது வந்து எனக்கு மத்ததுக்கும் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து புதுசு புதுசா மெட்டீரியல் கிரியேட் பண்ணணும். இப்போ நான் செலக்ட் பண்ணேன்னா இங்க மெட்டீரியல் இருக்காது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நியூ மெட்டீரியல் குடுத்துர்றேன். அண்ட் வந்து இதையே செலக்ட் பண்ணி நியூ மெட்டீரியல் குடுத்துர்றேன். அண்ட் கீழ இருக்கிற ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணி நியூ மெட்டீரியல் குடுத்துர்றேன். இது மாரி வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியா வந்து கலர் சூஸ் பண்ணி வைக்கணும். அண்ட் அதே வேல்யூ வைக்கணும். ஸோ அதனால என்ன பண்றேன்னா, இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட்ட இங்க சைடுல ஒரு ஏரோ மார்க் இருக்குல்ல, இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது அப்ளை பண்ணி ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த கோல்டு கலர் ஆ மெட்டீரியல் வந்து நான் மத்ததுக்கு அப்ளை பண்ண போறேன். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் வந்து மெட்டீரியல் பேசிக்கா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனா கலர் அப்ளை பண்ணல. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த காப்பி மெட்டீரியல் குடுக்குறேன். காப்பி மெட்டீரியல் குடுத்துட்டு, இங்க இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி பேஸ்ட் மெட்டீரியல். இங்க அதே மாரி பேனல்ல கீழ அப்படியே பேஸ்ட் மெட்டீரியல் இருக்கும். அப்படியே பேஸ்ட் மெட்டீரியல் குடுத்துறோம். ஓகேவா? இப்போ இதுக்கும் பேஸ்ட் மெட்டீரியல் குடுத்துறோம். ஸோ இப்போ இது கோல்டு கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை ஆயிடுச்சு. எனக்கு இதுக்கு மட்டும் தனி வேற கலர் வேணும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நியூ மெட்டீரியல் குடுத்து, நம்ம வேற கலர சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இத ஃபைனல் வியூல லைட் வச்சு பார்க்கணும் அப்படின்னா, மறுபடியும் நான் மாடலிங் மோட் போறேன். லேஅவுட் மோட் போறேன். லேஅவுட் மோட்ல இந்த பிரிவ்யூ இது வந்து எல்லா பேனல்லயும் வந்து காட்டும். இந்த பிரிவ்யூ மேல இப்பொழுது எல்லாத்துலயும் காட்டும். ஸோ இது வந்து நான் மெட்டீரியல் பிரிவ்யூவ இங்க செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால இங்க காட்டுது. இப்போ என்னன்னா, இதுக்கு வந்து லைட்டிங் ஆட் பண்ணணும். லைட்டிங் வந்து நெறைய இருக்கு. ஸோ இது வந்து பாயிண்ட் லைட்ன்னுவாங்க. இங்க ஆல்ரெடி கிரியேட் ஆகும்போது வரக்கூடியது. நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? இத நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் புதுசா ஒரு லைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஆட்ல போயிட்டு லைட்ல இதுல வந்து 4 லைட் இருக்கும். அதாவது வந்து பாயிண்ட், சன்னு, ஸ்பாட், ஏரியா. இத நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஏரியா லைட்ட நான் சூஸ் பண்றேன். ஓகேவா? ஏரியா லைட்ட சூஸ் பண்ணி மேல டாப்க்கு போயிட்டு, ஃப்ரண்ட் வியூல டாப்க்கு போயிட்டு, இந்த பொசிஷன் ஏதாவது ஒரு பொசிஷன் உங்களுக்கு வேணும்னா சூஸ் பண்ணி வச்சுட்டு, ஆங்கிள் கரெக்ட்டா இப்ப எனக்கு வந்து சைட்லேருந்து இங்க அடிக்கணும் அப்படின்னா, இத ரொட்டேட் பண்ணி நான் ஆங்கிள்ல வைக்கிறேன். இந்த ஆங்கிள். ஓகேவா? இப்ப இந்த லைட்ட சூஸ் பண்ணோம் அப்படின்னா, சைட்ல வந்து லைட் ஐகான் காட்டும். ஸோ இந்த லைட் ஐகான வந்து சூஸ் பண்ணி கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் வந்து இப்ப நான் வந்து ஒரு ரெட் கலர் வைக்கிறேன் அப்படின்னா, இந்த ரெட் கலர் வச்சிருக்கேன். இங்க இதுல ப்ரிவ்யூ தெரியல. ஸோ இது வந்து இன்னும் க்ளோஸராவோ, இல்ல வந்து இதுக்குள்ள பவர் சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா, நான் இது வந்து ஒரு பவர் சேஞ்ச் குடுக்குறேன் அப்படின்னா, ஒரு 300 குடுக்குறேன் அப்படின்னா, இதோட வேல்யூ மாறும். அண்ட் இதோட சைஸையும் நான் பெருசாக்குறேன். ஓகேவா? இது மாரி வேல்யூ மாத்தி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பேசிக்கா இருக்குன்றதுக்காக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இத நான் இங்க பிளேஸ் பண்ணிட்டேன். இப்ப அந்த லைட் வந்து இதுல தெரியல. ஓகேவா? அது ஏன் பார்த்தா, இது ஃபைனல் ரெண்டர் வியூல தான் லைட் வந்து ஒழுங்கான லைட் வியூ வந்து தெரியும். ஸோ அதனால வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த பிரிவ்யூ மோட்லேருந்து லைட்டிங் அதாவது இந்த லாஸ்ட் ரெண்டரிங்குள்ள மோட் இருக்குல்ல. ஸோ இத நான் ரெண்டர் பிரிவ்யூ மோட் பாடுனேன் அப்படின்னா, லைட்ல வந்து காட்டுது பாருங்க. ஓகேவா? இத நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் இத அப்படியே நான் ஒயிட்டாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இதோட பிரிவ்யூ வந்து ஒழுங்கா தெரியறதுக்காக ஒரு பிளேன கிரியேட் பண்றேன். சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. பிளேன வந்து பெருசாக்குறேன். ஓகேவா? ஸோ தெரியுதுங்களா லைட்டு? ஓகேவா? ஒரு ஸ்டேஜ் ஒண்ணு சும்மா பேசிக்கா கிரியேட் பண்றேன். அது பெருசா ஸ்கேல் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்ப இந்த லைட்டோட வெளிச்சம் தான் வந்து இங்க தெரியுது. ஃபைனல் ரெண்டர் வியூல. இது பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு செட்டிங்ஸ்.
அண்ட் இப்போ வந்து இது அப்படியே வந்து ஒரு ஒரு வியூ போர்ட்ல எடிட் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட் வியூல எடிட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட லைட்டை வந்து மறுபடியும் டூப்ளிகேட் எடுத்து இந்த சைடில் வச்சுக்கிறேன். ஓகேவா, எனக்கு கொஞ்சம் நிறைய லைட் தேவைப்படுதுன்ற மாதிரி ஃபோக்கஸ் லைட் மாதிரி 2 ஜஸ்ட் ஃபார் ப்ரிவியூக்காக நான் வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வந்து கீழே உள்ள பேனலுக்கு வந்து லைட்டாக டார்க் மெட்டீரியல் கொடுக்குறேன். அதனால பேனலை கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் நியூ மெட்டீரியல் கொடுத்து ஒரு கலரில் எந்த கலரில் வேணாலும் பேனல் கொடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ப்ளூ கலரில் கொடுத்து நிப்பாட்டிக்கிறேன். ஓகேவா, அண்ட் இந்த லைட்டோட கலர்ஸையும் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பேசிக்காக லைட் வந்து நம்ம இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கு எது மாதிரி வச்சுக்கலாம். ஜஸ்ட் எக்ஸ்பிளேஷனுக்காக கொடுக்குறேன். நான் 2 லைட் கலரையும் மாற்றி இதுக்கான இதை கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ நான் வந்து இதை ரெண்டர் பண்ணணும்ல, ஒரு இமேஜாக வந்து எனக்கு வெளில எடுக்கணும் அப்படின்னா சிம்பிள். இப்போ நம்ம கேமரா செட் பண்ணி ஆகணும். கேமரா வந்து ஆல்ரெடி இருக்கு. அதில் நம்ம 0 அழுத்தணும் அப்படின்னா கேமரா போயிடும். லைக் வந்துருச்சா, இந்த கேமராவை இங்கே இந்த கேமரா ஐக்கான் இருக்குல்ல, இந்த கேமரா ஐக்கானை கீழே இருக்கிற லாக்கை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வந்து பொசிஷன் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஜூம் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உள்ள, அதாவது கேமராவிலேருந்து அது வந்து கேமரா தான் இப்போ ஆக்டிவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படியே கேமரா பொசிஷன் வந்து ஷிஃப்ட் அழுத்தி பொசிஷன் பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் வந்து ஃப்ரேமில் வச்சுருக்கேன். அதாவது இது வந்து ஃப்ரேமு. இதை அன்லாக் பண்ணீங்க அப்படின்னா அதாவது வந்து மொத்த வியூ போர்ட்டுமே ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்போ நான் வந்து ஜூம் இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இதை நான் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டா இந்த மாதிரி கேமரா உள்ளேருந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம லைட் செட் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து கலர் செட் பண்ணியிருக்கோம். நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு லைட் சும்மா பேசிக்காக ரெடி பண்ணி வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பிரைட்டராக தெரியறதுக்காக, வேறு எதுவும் இல்லை. ஸோ ரொட்டேட் பண்ணி, ஸோ இது வந்து சிம்பிள் மாடல் தான் அண்ட் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் லைட்டும் செட் பண்ணிட்டேன் அண்ட் வந்து இப்போது ஃபைனலாக வந்து ரெண்டர் பண்ணி இமேஜ் எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து ரெண்டர் பண்ண போகிறேன். ரெண்டர் இமேஜ் இல்லை வந்து வியூ ரெண்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டர் வந்து ப்ரிவியூ ஆகி காட்டும். ஓகேவா, நீங்கள் இந்த இமேஜஸில் போயிட்டு சேவஸ் கொடுத்துக்கலாம். சேவஸ் ஆர் காப்பி ஏதாவது கொடுத்து இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பிளெண்டரில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான பிளெண்டர் டுட்டோரியல். ஓகே, பிளெண்டர் பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரோவா இந்த வீடியோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.